ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 13. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 13 போகலாம். எபிசோட் 13 டைட்டில் ஆட்ஸ் அண்ட் எண்ட்ஸ். டாக்கேமிச்சி ஹினாட்டாவோட ஃபியூனலுக்கு போகிறான். அங்கே போய் ப்ரே பண்ணுறான். நாவோட்டோ அழுகுறான் ஹினாட்டாவை காப்பாற்ற முடியலன்னு. ஏன் இப்படி நடந்துச்சு, எல்லாம் மாறி இருக்கும், ஏன் எதுவும் சரியாக போகலை. டாக்கேமிச்சியும் ஹினாட்டாவோட அம்மாவை மீட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அது டாக்கேமிச்சி கொடுத்த நெக்லஸ். இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டா ஹினா, அவள் உன்னை ரொம்ப விரும்புகிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நாவோட்டோ அண்ட் டாக்கேமிச்சி பேசிக்கிறாங்க. எங்கே தப்பாக நடந்துச்சு. நாவோட்டோ ஆக்குனை பற்றி சொல்கிறான். ஆக்குனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. டாக்கேமிச்சி ஒன்று ஏன் அப்போ அவன் அப்படி பண்ணான், அவன் ஃபேமிலி கொஞ்ச நாளாக மிஸ்ஸிங், எனக்கு தெரிஞ்சு 2 பேரையும் கடத்தி வச்சு மிரட்டி இருக்காங்கன்னு நாவோட்டோ சொல்கிறான். டாக்கேமிச்சி ஒன்று யார் இதை பண்ணியிருப்பா, அவன் சாகும்போது டெட்டா தான் பண்ண சொன்னான்னு சொன்னான். ஒருவேளை டோமன் கேங் தானா. நாவோட்டோ உடனே அப்போ இந்த டைம்ல கூட டோமன் இருக்கு. டாக்கேமிச்சி சொல்கிறான், அந்த இடத்துல நான் ஆன்மாவை பார்த்தேன், அவன் ஏன் அங்கே வந்தான். நாவோட்டோ ஒன்று நம்ம பண்ணது எல்லாம் வேஸ்ட், நம்மளால விதியை மாற்ற முடியல. டாக்கேமிச்சி சொல்கிறான், டோமன் ஏன் ஈவலாக மாறிச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். பட் டிரேக்கனோட சாவுனால தான் டோமன் கெட்டவங்களாக மாறினாங்கன்றது பொய், வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஹினாட்டா சாகும்போது தான் நான் உணர்ந்தேன், நம்ம தப்பான ஆளை டார்கெட் பண்ணியிருக்கோம். நம்ம சோர்ஸை டார்கெட் பண்ணணும். டோமனை காப்பாற்றணும்னா நான் டோமனோட லீடராக மாறணும், அப்போ தான் கரெக்டாக வரும். நாவோட்டோ உடனே விளையாடாத, அது இம்பாசிபிள்னு சொல்கிறான். டாக்கேமிச்சி சொல்கிறான், சிரிக்காத, நான் ஹினாட்டாவை காப்பாற்றுறோம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டாக்கேமிச்சி சொல்கிறான், டிரேக்கனை காப்பாற்றியாச்சு, அப்படி இருந்தும் ஏன் டோமன் ஈவலாக மாறிச்சு. டிரேக்கனோட செகண்ட் பிளேஸை எப்படி டெட்டா எடுத்தான். நாவோட்டோ உடனே அப்போது நம்ம டிரேக்கனை போய் பார்த்து என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ டாக்கேமிச்சி அவனோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டு இருக்கான். நாவோட்டோவோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது இன்ஃபோ கிடைக்குமான்னு. ஒரு நாள் நாவோட்டோ டாக்கேமிச்சியை டோக்கியோ ஜெயிலுக்கு கூப்பிட்றான். அங்கே போய் டிராக்கனை மீட் பண்ணுறாங்க. அப்போது நாவோட்டோ சொல்கிறான், நான் ரிசர்ச் பண்ணேன், அப்போது டிராக்கனோட டெத்தை பற்றி எதுவும் இல்லை, பட் அட் த சேம் டைம் அவன் டோமன் கேங்லேயும் இல்லை, அதனால தான் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. கென் இப்போது ஒரு தூக்கு தண்டனை கைதி. டாக்கேமிச்சியும் டிராக்கனும் மீட் பண்ணுறாங்க. டாக்கேமிச்சி கேட்குறான், எப்படி இருக்க டிராக்கன்னு. அப்போது நாவோட்டோ அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என்ன வேணும் உனக்கு டாக்கேமிச்சி அப்படின்னு டிராக்கன் கேட்குறான். டாக்கேமிச்சி உடனே என்ன ஆச்சு, ஏன் தூக்கு தண்டனையில் இருக்க டிராக்கன், எதனால் நீ ஒருத்தனை மர்டர் பண்ண, டோமனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறான். அதுக்கு டிராக்கன், நான் இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு டிசர்விங் தான், டோமன் ஈவலாக மாறினதுக்கு நான் தான் காரணம், இது என்னோட தப்பு தான், என்னால் அவனை தடுத்து நிறுத்த முடியலன்னு டிராக்கன் சொல்கிறான். டாக்கேமிச்சி நீ யாரை சொல்கிற அப்படின்னு கேட்குறான். டிராக்கன், நம்ம கிட்ஸாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, ஜாலியாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம், என் லைஃப்பில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா டோமன் லைஃப் வேணும்னு கேட்பேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன், அந்த கிசாக்கி டெட்டாவை கொன்று இருப்பேன். டாக்கேமிச்சி உடனே ஷாக் ஆகிறான், என்னது டெட்டாவா. டிராக்கன் சொல்கிறான், நீ டோக்கியோ விட்டு போயிடு, நியர் டெத்துக்கு போயிட்டு வந்திருக்க, டெட்டாக்கு கொலை பண்ணுறதுலாம் சின்ன விஷயம். டாக்கேமிச்சி உடனே கேட்குறான், ஏன் என்ன அவன் கொல்ல பிளான் பண்ணா, சொல்லு டிராக்கன் சொல்லு. டிராக்கன் உடனே, டெட்டா மைக்கியை ரொம்ப ஐடியலைஸ் பண்ணான், ஆனால் அது அப்படியே ஹேட்ரடாக மாறிடுச்சு, அதனால தான் மைக்கியோடது எல்லாத்தையும் அழிக்கணும்னு பார்க்குறான். பாஸ்டில் கென்னோட மர்டர் சீன் காட்டுறாங்க. அங்கே டெட்டா வரான், அவன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான் அந்த மர்டர் பண்ண சொல்லி. டாக்கேமிச்சியால் நம்ப முடியல டிராக்கன் தூக்கு தண்டனை இருக்கான்னு. டாக்கேமிச்சி கேட்குறான், நாவோட்டோ உனக்கு கிசாக்கி டெட்டாவை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நாவோட்டோ உடனே, கிசாக்கி டெட்டா ஆக்டிங் கமாண்டர் ஆஃப் டோமன், அவன் தான் என் சிஸ்டரோட மர்டரில் இன்வால்வ் ஆகியிருப்பான். போலீஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு க்ளூவும் கிடைக்கல. டாக்கேமிச்சி சொல்கிறான், நான் அவனை பாஸ்டில் கூட பார்த்ததில்ல, நீ ப்ரெசென்ட்டில் அவனோட டேட்டா இல்லைன்னு சொல்கிற, நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நான் டோமனோட லீடர் ஆகணும், அப்போ தான் என்னால் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இதுதான் பிளான். ஃபர்ஸ்ட்டு நான் பாவோட பிளேஸை எடுத்துக்கிறேன், அதுதான் இப்போ ஓப்பனாக இருக்குது. நாவோட்டோ ஒன்று இந்த ஐடியா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறான். டாக்கேமிச்சி இதை தவிர வேறு வழி இல்லை. நாவோட்டோ சொல்கிறான், நீ போன எல்லா மிஷினையும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணி முடிச்சிருக்க, ஸோ நான் உன்னை நம்புகிறேன். 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. டாக்கேமிச்சி பாஸ்ட்டுக்கு போகிறான். ஏன் நான் ஹினாட்டாவை பிரேக்கப் பண்ணேன், ஹான்மா ஏன் சாகும்போது வந்தான், டிராக்கனுக்கு எதுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, யார் இந்த கிசாக்கி, அவன் ஏன் மைக்கிக்கு ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆனா, இந்த எல்லா கேள்விக்கும் பதிலை தெரிஞ்சுக்கணும்னு அவன் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். அங்கே ஸ்டீம் ரூமில் இருக்கான் மைக்கி அண்ட் டிராக்கன் கூட. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றாங்க. டிராக்கன் வா போகலாம்னு கூப்பிட்றான். டாக்கேமிச்சி எங்கே அப்படின்னு கேட்குறான். மைக்கி சொல்கிறான், வா டாக்கேமிச்சி, நம்ம 3rd டிவிஷன் கேப்டனை வெல்கம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய்.